Hi brother, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஹேர் எப்படி ஸ்மச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து அந்த ஹேருக்கு எப்படி எக்ஸ்ட்ராவாக அந்த சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறது அந்த இது பார்க்கலாம். அது முடித்ததும் இந்த பேக்ரவுண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த நான் க்ரீன் கலரை வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். நம்ம இவ்வளோ நேரமாக க்ரீன் வச்சதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கண்டினியூவாக வந்து நம்ம ஒரு சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கோம். ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா கண்ணை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் எப்பயுமே நீங்களும் ஒரு சாஃப்டான ஒரு கலர் பேக்ரவுண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணும்போது ஹேர் ஒர்க் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அந்த ஒயிட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நான் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எப்பயுமே ஒரு நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர்ஸோ இல்லை எஃபெக்ட்ஸோ ஆட் பண்ணும்போது நீங்கள் நியூ லேயர் போட்டு பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து எதுவும் இன்கேஸ் எதுவும் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த இதை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்மளோட ப்ரஷ்ஷில் லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும். இந்த ப்ரஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டெஸ்டிங் பர்பஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது தான் என்னோடய ஹேர்ஸுக்கு நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த ப்ரஷ்ஷுமே உங்களுக்கு ட்ரைவ் லிங்கில் தனியாக இருக்கும். நீங்கள் அந்த இதை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். நீங்கள் எதுவுமே செட்டிங்ஸ்லாம் மாற்ற தேவையில்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கலர் டோனை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணுறேன். நான் எப்போயுமே இந்த மாதிரி அந்த கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். எனக்கு இப்படி பண்ணால் தான் அது கரெக்டாக எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கேப்ஸ் லாக் ஆன் பண்ணாமல் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை கேப்ஸ் லாக்கே வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் கேப்ஸ் லாக் வச்சு பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி இப்படி நான் இப்போ பண்ணுறதில்ல, இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அதாவது உங்களுக்கு பழகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வர்றதுக்கு. நீங்கள் பழக உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஹேரை ஒட்டி எப்படியே நீங்கள் அந்த ஹேர் லைன் வந்து இழுத்துவோம். இப்போ நான் வந்து பிளாக் வச்சுருக்கேன். இதெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாமே நம்மளோட ஐடியா தான். இது இப்படி போட்டால் நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளாக ட்ரை பண்ணி பார்க்குறது தான். இப்போ நான் அந்த இதெல்லாம் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? இதெல்லாமே நம்மளோட ஐடியா தான். அந்த ஹேர் மாதிரியே நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. நம்மளோட ஐடியாவுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா நம்மளுக்கு வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். நிறையா யூடியூப் சேனலில் சொல்கிறது என்னென்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுவாங்க. பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேர் லைனாக வரைவாங்க. அது ரொம்ப வேலை எடுக்கும். நீங்கள் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒர்க்கை சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும். அதுதான் மெயினு. சேம் டைம் நம்மளுக்கு ஒர்க் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும். நான் சொல்கிற மெத்தட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒர்க்குமே நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. ஓகேங்களா? எப்படி பண்ணியிருக்கோன்னு தெரியுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைட் இதுக்கு நான் முன்னே நம்ம பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு நான் இந்த ஹேர் லேயர்களே பண்ணுறேன். இதை மறந்துடாதீங்க பிரதர். எப்போயுமே நீங்கள் ஒரு எப்போயுமே ஒரு கலர் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை மறந்துடாதீங்க. எப்போயுமே வந்து நீங்கள் ஒரு கலர் ஒரு எஃபெக்ட்ஸ் இல்லை ஹேருக்கு இந்த மாதிரி லைன் போடுறீங்கன்னா தனியாக ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சேஃப்.
நான் ஏன் கீழே பண்ணலன்னா நம்ம கீழே வந்து இப்போ கவர் பண்ணிடுவோம், கீழே கொண்டு போயிடுவோம். அதனால் நான் கீழே வந்து அவ்வளோ பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணால் போதும். இப்போ நான் மறுபடியும் பிளாக் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிளாக் வச்சுட்டேன். நம்ம இந்த எக்ஸ் அமுக்கணும்னா இன்டர்சேஞ்ச் ஆகும். தெரியாதவங்க அதை நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மோஸ்ட்லி ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பழகுங்க பிரதர். நீங்கள் ஷார்ட்கட்ஸ் வச்சு பழகுனீங்கன்னா உங்கள் ஒர்க்கோட ஸ்பீடு வந்து இன்னும் அதிகமாகும். நான் மோஸ்ட்லி வந்து ஷார்ட்கட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இப்போது நம்ம வந்து உள்ளேயும் கொஞ்சம் ஹேர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஹேருக்கு கலர் அப்ளை ஹேருக்கு அந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா மறுபடியும் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கும்போது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், நான் முன்ன சொன்ன மாதிரி. ஓகேங்களா? நான் வந்து நிறையா ட்ரை பண்ணதில் எனக்கு இந்த கலர் வந்து நான் ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால எப்போயுமே நான் இந்த கலர் தான் வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டோமா, க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மேலே இந்த மாதிரி நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி க்ரீன் எனேபிள் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கலர்ஸ் கொஞ்சம் உள்ளே கொடுக்கும்போது என்னென்னா, இது வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி இழுத்தீங்கனாலே போதும். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பிரதர். அங்கங்கே நீங்கள் கலர் சும்மா அந்த வேவ்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, அங்கங்கே கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ நான் அப்படியே இந்த சைடுக்கு ஃப்ளிப் பண்ணிட்டேன். ஃப்ளிப் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே இதில்
உங்களுக்கு நான் கொடுத்த இந்த ப்ரஷ் டூல் யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜென்ரல் ப்ரஷ் இருக்கும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இந்த ஜென்ரல் ப்ரஷ் இந்த 2 ப்ரஷ்ஷை வச்சே நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா பிரதர்? நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அது கரெக்டாக வரல உங்களுக்குன்றப்போ நீங்கள் ஜென்ரல் ப்ரஷ்ஷை வச்சே பண்ணுங்கள். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் அந்த ப்ரஷ்ஷை வச்சு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நான் இந்த ப்ரஷ் வந்து நான் மாற்றிருக்கேன் இப்போ ரீசன்ட் டைமில். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதாவது இந்த ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் கலர் டாஜ் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் எப்போயுமே கலர் டாஜ் வச்சுப்பேன். பட் நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த இருக்க எல்லாத்துமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வச்சா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. எனக்கு இந்த கலர் டாஜ் வந்து வைக்கிறது எப்போயுமே எனக்கு ஃபேவராக இருக்கும். பட் பிகினராக இருக்கும்போது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடியும் நான் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒயிட் வச்சுட்டு ஜென்ரல் ப்ரஷ் எடுத்து என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு கலர் கரெக்ஷன் பண்ணும்போது ஹேருக்கு ஒரு ஒயிட் லைன் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதே ஒயிட் லைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை கலர் டாஜ் வச்சுடுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு அது வந்து ஹேர் வந்து ஷைனிங்காக தெரியும். ஓகேங்களா பிரதர்? ஸோ இவ்வளோ தான். ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எப்படின்னு உங்களுக்கு தெரியுங்கள. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஒரு கஸ்டமர் கொடுக்குற ஃபோட்டோவை பாடி தனியாக, ட்ரெஸ் தனியாக, ஜுவல்ஸ் தனியாக பிரித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பிரித்து வச்சுருந்ததில் நம்ம ஃபேஸ்க்கு கலர் கரெக்ஷன் பண்ணோம். எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மர்ச் பண்ணுறது. ஸ்மர்ச் பண்ணி முடித்ததும் ஃபைனலாக தான் ஹேருக்கு ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தான் பிரதர். ஹேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது. புரியுதுங்களா பிரதர்? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் இந்த ஜுவல்ஸு அண்ட் இந்த ட்ரெஸ்ஸெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி பண்ணால் இதை நீங்கள் ஸ்மஜ்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஃபோட்டோஷாப்லேயே ஆயில் பெயிண்ட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் அந்த எஃபெக்டை அப்ளை பண்ணிங்கனாலே போதும். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜஸ்ட் இந்த ஆயில் பெயிண்ட்டை எஃபெக்டை அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இதுதான் டிஜிட்டல் பெயிண்டிங்னு சொல்லி 100 ரூபாய் 200 ரூபாய்க்குலாம் சேல் பண்ணி கஸ்டமரை ஏமாத்துறாங்க. பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சீப்பான வேலை பார்த்துடாங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் எப்படி ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் அப்ளை பண்ண சொல்கிறேன். ஸ்டைலிஷில் ஆயில் பெயிண்ட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை கிளிக் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே போதும், ட்ரெஸ்ஸு வந்து ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் வந்துடும். பட் இதை வந்து நான் ஃபோட்டோஷாப் 6 தான் பண்ணுவேன், CS 6. ஏன்னா என்னோடய இதில் இந்த ஆப்ஷனை நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு சிஸ்டம் வந்து அந்த ஃபோட்டோஷாப் வந்து அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்காக மட்டும் நான் ஃபோட்டோஷாப் CS 6 வச்சுருக்கேன். நான் எப்படின்னு CS 6 சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து CS 6 வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். CS 6 இப்போ ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்டரில் போனீங்கன்னா ஆயில் பெயிண்ட்டுன்னு முன்னாடியே இருக்கும். நான் அந்த கலர் பண்ணி வச்சுக்கல, இந்த எஃபெக்டை கொடுங்க. ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஷைனுன்றது ஃபுல்லாக இது பண்ணிவிடுங்க. இங்கே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட அந்த டைமை பொறுத்தது, அதாவது அந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியை பொறுத்து நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியும் எந்த லெவலில் வச்சா நல்லாயிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ சேம் இதே தான் இந்த ஜுவல்ஸுக்கும் ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் கொடுக்குறேன். இதில் நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் கொடுக்குறது இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்மளுக்கு மெயின் ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் ஏரியாவும் ஹேர் ஏரியா ஒர்க் பண்ணுறது தான், அது மட்டும்தான். ஓகேங்களா பிரதர்? இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோஷாப் நான் வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப்லேயே வச்சு பண்ணுங்கள். அவங்க சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா எப்போயும் இருக்க ஃபோட்டோஷாப் வச்சே பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கம்மியாக இருக்குன்னா CS6 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த பேக்ரவுண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூ லேயர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னே நான் இதை என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே நான் இந்த செட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? முடிஞ்சு. இப்போது பேக்ரவுண்டுக்கு வந்து நம்மளோட ப்ரஷ் இருக்கும். மணிஷ் கிரியேஷன்லேயும் 2 ப்ரஷ் இருக்கும். BG1 BG2 இந்த 2 ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து சிம்பிளாக நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கலாம் அவசியம் இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு செட்டிங்ஸில் ஸ்கேட்டரிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்கேட்டரிங் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷேப் டைனமிக் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இந்த ஆங்கிள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்பலாம் வைக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டு. இப்போ இதுக்கு என்ன கலர், இந்த பிக்குக்கு என்ன மாதிரி கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு நீங்களாக ஒரு கெஸ் பண்ணிக்கோங்க. கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து நான் இப்போ என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் எந்த காம்பினேஷன் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் அதே வச்சு காட்டுறேன். இந்த இது எனேபிளில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம இப்போ ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணாலே அதுவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுப்போம். அதாவது அந்த ஸ்கேட்டர் எனேபிள் பண்ணியிருக்குல்ல, அதனால் நம்மளுக்கு இது வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரெட் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா பிரதர்? பேக்ரவுண்ட் வந்து நம்ம அந்த பிக்சருக்கு எது நல்லா இருக்குமோ அதை நம்ம வச்சு கொடுக்குறது தான். இப்போ மித்த யூடியூப் சேனல்லையோ இல்லை மித்த டிசைனர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் வந்து நிறையா இந்த 1000 ப்ரஷஸ் மாதிரி நாங்கள் 1000 கலெக்ஷன் ஆஃப் பேக்ரவுண்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா எல்லாருமே நெட்டில் இருந்தால் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நானுமே அந்த மாதிரி ஒரு அவங்கள கேன்வாஸ் பண்ணணும், வர்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா நானும் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாவாக யோசிக்கலாம். நான் உங்களுக்கு 1000 ப்ரஷஸ் தரேன், நானும் நெட்டில் அதாவது 1000 பேக்ரவுண்ட் தரேன்னு சொல்லி நெட்டில் இருந்து எடுத்து கொடுக்கலாம். பட் அது வந்து என்னென்னா அது உங்களை ஏமாத்துகிற மாதிரி தான் இருக்கும் வர்றவங்கள. நான் உங்களுக்கு வந்து எப்படி அந்த பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டா அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடுவீங்க. ஓகேங்களா? அதுதான் மெயினான விஷயம். அதை விட்டுட்டு நான் 1000 கலெக்ஷன் ஆஃப் ப்ரஷஸ் தரேன், பேக்ரவுண்ட் தரேன், இதுன்றது ஒரு ஏமாத்து வேலை தான். ஸோ அதனால் நம்மக்கிட்ட எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா அந்த ஐடியா ஃபுல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்மஜ்ஜில் மேலே இந்த மாதிரி காட்டும். மேலேயே நீங்கள் கொஞ்சம் ரீசெண்டான ஒரு அப்டேட்டடான வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே நம்ம யூஸ் பண்ண ப்ரஷோட ஹிஸ்ட்ரி காட்டும். ஸோ அதில் மேலேயே வந்துடும். நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஸ்ட்ரென்த் ஒரு 70 வச்சுக்கிறேன். இது எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 70 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். அதுக்கு முன்னே ஓகே நான் ஒன்றுமே பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து அதை கிளிக் தான் பண்ணுறேன். கிளிக் பண்ணாலே அதுவே நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ஸ்மச் பண்ணி கொடுத்துரும். அதோட ஸ்ட்ரென்த் வந்து 40 வச்சுக்கிறேன். இது வந்து ஃபிக்ஸடான வேல்யூ இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு தான் வரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். அது வந்து உங்களோட ஐடியா தான்.
ஸோ இவ்வளோ தான் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறது. இது பார்த்தீங்களா பிரதர், ரொம்ப சிம்பிள் தான். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கலை. நீங்கள் இந்த கிளாஸ் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன ப்ரஷ் வச்சு நான் கலர் அப்ளை பண்ணோம் அதே ப்ரஷ்ஷை வச்சு ஸ்மட்ஜு வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி டச் தான் பண்ணுறேன். அந்த டச் பண்ண நம்மளுக்கு இது வந்து மாறும். இப்போ நம்ம ப்ரஷ்ஷில் செட்டிங்ஸ் மாற்றுறது இந்த பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் தானே தவிர வேறு எந்த ஒரு செட்டிங்ஸுமே நீங்கள் மாற்றணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் போய்ட்டு கலர் பேலன்ஸ், ஹியூ சேச்சுரேஷன் இது எல்லாமே நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கலர் பேலன்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அந்த மாதிரினா உங்களுக்கு தெரியுதுங்களா? இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிகினராக இருக்கும்போது இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ வைக்கலாம் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அதை நான் அடிக்கடி சொல்கிறேன்னா நான் ஒரு பிகினராக இருக்கும்போது இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் வந்து ஓகே இது நல்லாயிருக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இன்னும் உங்களுக்கு வேறு கலர்ஸ் மாற்றணுன்னா இங்கே மாற்றிக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக டார்க் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த ஜென்ரல் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், பிளாக் கலருக்கு. இது ஃபுல்லாமே நம்ம ஐடியா தான், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அது எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளை வந்து யார் ஏன் அப்படி பண்ணலாம் கேட்க போகிறதில்ல. டிசைனிங்கில் நம்ம எவ்வளோ நம்மளோட கற்பனை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாம் சேர்த்து பிஜி பேக்ரவுண்டுன்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுது, லுக்காக தெரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து நீங்கள் பண்ணுறது. ஓகேங்களா பிரதர்? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ரா கலர்ஸ். ஸோ இப்போ நான் இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இது வந்து நான் ஜஸ்ட்டு இப்போ ட்ரை தான் பண்ணி பார்க்குறேன். பட் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கணும், அழகாக்கணும் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் லோகோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் ஓகே பிளாக் வச்சுட்டு இந்த ப்ரஷ்ஷை நான் வச்சுட்டு முன்னாடி கொஞ்சம் கலர் கொடுத்துருங்க. சும்மா லைட்டாக கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது டிஜிட்டல் பெயிண்டிங் ரொம்ப கஷ்டமான மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ நம்மளோட கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் டிஜிட்டல் பெயிண்டிங் எவ்வளோ சிம்பிளான ஒரு ப்ராசஸ்னால் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க பிரதர். ஸோ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்னு இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேளுங்க. நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைலை வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு மேபி உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா பிரதர்? ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஒர்க்கில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும். என்னோடய ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது எந்த ஒரு கஸ்டமரையுமே பிஸ்னஸாக மட்டும் யோசிக்காதீங்க. அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பராக நினச்சி அவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கஸ்டமர்ஸும் அதிகமாக வருவாங்க. சேம் டைம் உங்களோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் இதை வந்து வெறும் மணி மைண்டடாக மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு ஒரு திருப்தியே வராது. பட் இது ஒரு பேஷனாக எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஒர்க் பண்ணி முடிக்கும் போதும் அது அதோட ஃபீலிங்ஸ் வந்து நம்மளால் வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா பிரதர்? தேங்க்யூ.